பராய் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திமுக தலைமை இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஆளுநர் மாளிகைக்கு 23 போராட்டம் பண்றாங்களாம். இன்னமும் இந்த மொழின்னு வச்சு எத்தனை நாள் தான் அந்த தமிழக மக்களை ஏமாத்துவீங்க? ஏன் ஒரு தமிழன் ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு தமிழன் இப்ப தமிழ்நாடு மக்கள் ஹிந்தி கத்துக்கிற கூடாது, உங்க குடும்பத்துல யாராவது ஹிந்தி கத்துக்கிறாம எல்லாருமே தமிழ் மொழி தான் கத்துருக்காங்க அப்படின்னு கலைஞர், கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி, மரியாதைக்கு உதயநிதி மற்றும் அவங்க சகாக்கள், அவங்க குடும்பம் எல்லாருமே யாருமே கத்துக்கிறன்னு சொல்ல முடியுமா? எல்லா மொழியும் நீங்க கத்துக்கிறீங்க. அடிப்படையில் இருக்கிற கடைக்கூடியில் இருக்கிறவன் ஹிந்தி மொழி கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்க? தமிழ் மொழியை மறந்துடுவானா? ஒரு ஹிந்தி படிக்கிறவன், ஒரு தமிழன் தன்னுடைய மொழியை மறந்து மற்ற மொழியை ஏத்துக்கிறவானா? கிடையாதுல்ல. அவனுடைய வளரும் விதத்துல தானே அந்த மொழிங்கிறது இருக்கு. இன்னைக்கு சொன்னீங்க தாவேகா பச்சு இந்த என்னது விளம்பர அரசியல் அப்படி இப்படிங்கிறீங்க, மாய அரசியல். நீங்க செஞ்ச அரசியல் தான் உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரதிபலனா இருக்கு. உங்க தகப்பனாராகிய உதயநிதி சொல்லியிருந்தாரு, தகப்பனாராகிய ஸ்டாலின் ஏன் தோத்தாருன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க தாத்தா கலைஞர் தான் இங்க நாட்டுக்கே சேவை செஞ்சாரு, வானத்துல வந்து குதிச்சு வந்து சேவை செஞ்சாருன்னு அவர் பெரிய வச்சிய, அப்புறம் உங்க பேரையே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இந்த அந்தந்த மண்ணில் பிறந்தவர்கள் யாருமே அந்த மண்ணிற்காக போராடின உண்மை தியாகிகள் கிடையாதா? என்னைக்கு தற்புகழ்ச்சியும் தற்பெருமையும் பேசி இந்த திமுக ஆட்சி அமைச்சதோ அன்னைக்கு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தாத்தாவுக்கு சிலையை பேனா வைப்போம், பேனா வச்சாப்புல கலைஞர் இந்த அதாவது ஒரே விஷயம்தான், அவர் செய்த செயலை வைத்து மக்கள் சொந்த பணத்துல வைக்கணுங்க. நான் நல்லது செஞ்சுதான் எனக்கு சிலையை என்னை போன்ற என்னை நேசிக்கக்கூடிய வைக்கணும். அரசு பணத்துல நீ வைக்கிறதுக்கு அரசாங்கம் வரி கட்டணும், மக்கள் மேல கடன் சுமையை ஏற்றுவீங்க, இதுல உங்க தாத்தாவுக்கு செலவு வைப்பீங்க, உங்க பாட்டிக்கு கோயில் கட்டுவீங்க. இதெல்லாம் அரசாங்கம் அதுக்காக அவங்களை வாக்கு போட்டு ஜெயிச்சு வச்சது. இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அதை நீங்க செய்ய தவறுனீங்க, அதனால தூக்கி மக்கள் போட்டாங்க. திரும்ப ஆட்சி அமைச்சராக நினைக்காங்க, வாய்ப்புகள் கிடையாது. மக்கள் மாறிட்டான். இந்த திரும்ப திமுகவுக்கும் வாக்களிக்கவே மாட்டான், அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. தாவேகாவுக்கு தவிர்த்துட்டு புதுசா வேணா ஆரம்பிக்கலாம். அண்ணாமலைஜி கூட வாக்களிச்சு அண்ணாமலை போன்றவர்கள் கூட முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு. ஆனால் திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உள்ளாட்சி தேர்தலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இடைத்தேர்தலில் உங்க பருப்பு எழுதாவதா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, அரசியல் லாகர்வான்ஸ் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அதனால சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இந்த இப்ப சமூக வலைதளத்துலனா கெத்தா சொல்றேன், தௌலத்தா சொல்றேன், உதயனா தம்பி டேய் இந்த மாதிரி பேசிதான்டா அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி விட்டிய. இந்த மாதிரி குரூப் இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்ததே. முதல்ல உங்களை புகழ்றது, உங்க பேரம்பேத்திகளை புகழ்றது, வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை புகழ்றது, இதெல்லாம் விடுங்க. மக்களை நேசிங்க. இந்த மொழி கொள்கை தமிழை அழிப்பதை நீங்க தடுங்க. தமிழன் வேறு மொழியை கற்றுக்கிறத ஏன் தடுக்கிறீங்க? இன்னைக்கு ஹிந்தி படுத்துட்டானா டெல்லியில போய் அவன் பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க, டெல்லியில இருந்து பெரிய மொத்த விலை கொள்முதலை கொண்டு வருவாங்க. சூரத்துல போய் இப்ப ஜவுளி வியாபாரிகள் வந்து மொத்தமாக ஹிந்தி பேசி அவன் விலையை குறைச்சு கொண்டு வர முடியுங்க. தமிழன் மாற்று மொழியை கற்றுக்கொள்வதில் தடங்களாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அன்னைக்கு இந்த மொழி தான் பேசுறீங்க. அதாவது மொழியை வச்சு அரசியல் செய்வது என்பது தமிழனுக்கு நல்லதல்ல. தமிழகமும் தமிழரும் வளர வேண்டும் என்றால் அனைத்து மொழியும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த மக்களுக்கு புரிய வைக்காமையே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஹிந்தி மொழியை கடிச்சாதான் கிடையாது, ஹிந்தியும் படித்துக்கொள், தமிழையும் படித்துக்கொள், ஆங்கிலத்தையும் படித்துக்கொள். தமிழன் என்பவன் உலகளாவிய பெருமையை அடைவதற்கு அனைத்து மொழியும் கற்றுக்கொண்டு தமிழை வளர்க்கலாம். அதை ஏன் தடுக்கிறீங்க நீங்க? அரசு பள்ளிக்கூடத்துல ஹிந்தி வந்துருச்சுன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த அரசு பள்ளி மாணவரோட ஈவன் ஆயிடுவாங்க. மேல கீழே வைக்கணும்னு ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்களா? முன்னாடியே சாதியை வச்சு அரசியல் பண்ணீங்க. ஒற்றுமையா இருக்கூட தமிழ் சமூகத்தை சாதிய கலவரத்தை மூட்டி அந்த பிரிச்சு வச்சு வாக்கு வங்கி வாங்கினது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அதனால இன்னைக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ணலாம்னு பாக்குறீங்க, அதுவும் வேகாது. ஏன்னா எல்லாம் படிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மொபைலும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுச்சு. ஆகையால திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் தற்பெருமையை சொல்றது, இந்த இன்ஸ்டாவிலையும் இந்த ஃபேஸ்புக்லையும் தௌலத்தா சொல்றேன்னா, உதயண்ணா தம்பினா, ஸ்டாலினா, போர்வாள்னா, முதல்ல இவங்கெல்லாம் புறதில் அடிச்சு வெட்டி விடுங்க. கண்டிப்பா சரியான அரசியல் பண்ணுங்க, உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு வரும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் தலைவர் இளஞ்சூரியன் உதயநிதி அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.